எத்தனை நல்லவர் என் இயேசு. கிறிஸ்தவ கவிதைகள். கவிதை என்பது கவி மூலமாக ஒரு கதையை சொல்லி அதன் மூலமாக மற்றவர்கள் மனதில் ஒரு விதையை விதைப்பது தான் கவிதை. கவி, கதை, விதை, இது சேர்ந்தது தான் கவிதை. இன்று நாம் வேதத்தில் உள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி பார்க்க போகிறோம். அவர் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். கொஞ்ச நெஞ்ச பாடல்ல பெரும்பாடு. ஆம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்றுதான் என்னை வேதம் அழைக்கிறது. 1-2 வருஷம் அல்ல, 12 வருஷ பாடுகள். என்னை போன்றவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க மோசேயின் பிரமாணம் சொல்லிற்று. ஒருவரும் என்னை கிட்ட சேர்க்கவில்லை. மருத்துவத்துக்கு செலவு செய்து கையில் காலனா கூட இல்லை. அப்பொழுதுதான் அந்த சத்தம் கேட்டது. இயேசு வருகிறார் என் தெருவில், என் வாழ்க்கையில். இயேசு வருகிறார் என் தெருவில், என் வாழ்க்கையில். கூட்டம் அதிகம், நெருங்குவது கடினம், தொட்டால் குற்றம், என் செய்வேன். கூட்டம் அதிகம், நெருங்குவது கடினம், தொட்டால் குற்றம், என் செய்வேன். ஆனால் எனக்கு அவரை விட்டால் வேறு வழி இல்லை. அவரைத்தானே தொடக்கூடாது. அவர் வஸ்திரத்தை என்று மூச்சிரைக்க முடியாமல் முந்தினேன். 12 வருஷ பாடு அந்த ஒரு தொடுதலில் மறைந்தது. வஸ்திரத்தின் ஓரத்திலிருந்து வல்லமை பாய்ந்தது. மறைந்திருந்த என்னை கண்டுபிடித்து மகளே என்றார். மறைந்திருந்த என்னை கண்டுபிடித்து மகளே என்றார். ஆம், எவ்வளவு நல்ல தேவன் அவர்.